ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகே க்ரௌண்ட் ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஜேகேயோட வீட்டில் ஒயினோட மடியில் ஜேகே படுத்துருந்தோம். ஒயின் ஜேகேயோட ஹெட் அப் பண்ணிட்டேன். சரி நான் கிளம்பவா, டைம் ஆச்சு, போகலாம். உனக்கு ஏதாவது சாப்பிட குக் பண்ணி தரவா? அதெல்லாம் வேணாம், எப்படி இரு. ஜேகே அப்போ கால் பண்ணிடுவாங்க. ஒயின் ஜேகே இந்த ஒயின் ஃபேஸ் கிட்ட வந்தோம். என்ன நம்ம ஏன் இங்கே சும்மா இருக்கணும்? ஏதாவது புதுசாக உனக்கு பிரியாணி பண்ணி தரவா? அது இல்லடி, ஏதாவது புதுசாக பண்ணுவோமா? ஸ்பைஸியாக குலோப் ஜாமுன் பண்ணி தரவா? சமையல்காரி மாதிரி பேசாத. தனியாக இருக்கும்ல, காலேஜ் முடியா இன்னும் 2 hours இருக்கு. அண்ணன் யாரும் தேட மாட்டாங்க, என்னையும் யாரும் தேட மாட்டாங்க. நம்ம வேணா ஒன்று வேணாம், இப்போ அப்பா கால் பண்ணிடுவாங்க. அதான் 2 hours இருக்குல்ல. ஆல்ரெடி அப்பாக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்றைக்கி ஹாஃப் டே தானே. அப்பாவுக்கு இன்னும் ஞாபகம் வரல, வந்துச்சுன்னா உடனே கால் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே வந்தேன்னு சொல்லிக்கோ. சொல்லிக்கிறேன், அப்படி கிளம்பா. பண்ணலாம் புதுசா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் பண்ணலாம், புதுசாக பண்ணலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுறதுல என்னடி இருக்கு? அப்போ உங்ககிட்ட நான் பெர்மிஷனாக கேட்டுட்ருக்க போகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இப்படி தான் கொஞ்சம் கிஸ் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். சரி ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்தா ஒரு கிஸ்ஸே ½ an hour பண்ணுறேன். இது லிப்ஸ் நினச்சா என்ன நினச்சேன்? என்ன பண்ணா உன் லிப்ஸ் தான் அப்படி ஜூஸியாக இருக்கேன். விடு, இப்போ உனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தனா உன் கொஞ்சம் என்னவா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் கிளம்புறேன். என்னடி என்னடி? சரி தரமாட்டேன், ஓகே இரு, அப்புறம் போகலாம். சரிக்காக நான் என்னோட மடியில் படுத்தான். அப்பா அம்மா கிட்டே நான் லவ் பற்றி பேசினியா? பேசினேன். என்ன சொன்னாங்க? என்னடி சொல்லுவாங்க? ஓகே தான் சொன்னாங்க. நிஜமாவா? இந்த சர்ப்ரைஸாக என்ன இருக்குது? அவங்க ஓகே தான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அப்பா என்ன சொன்னாங்க? நான் இன்னும் பேசவே இல்லை. என்னடி அப்போ எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது? பண்ணிக்கலாம். திடீர்னு உங்கள் அப்பா சொட்டேன், எவனையாவது கட்டி டேட் பண்ணுன்னு சொல்ல போகிறோம். அப்புறம் பெரிய சம்பவம்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இவனை தான் நான் லவ் பண்ணுறேன்னு காட்டினா எங்கள் அப்பா உடனே ஓகே சொல்லிடுவாங்க. இன்னும் நீ அப்படி இருக்கடா, அப்படி இருக்க. சிக்காக்கே நின்றுச்சு, அவன்கிட்ட வந்துட்டு நீ கூட அப்படி தான் இருக்கா. எப்படின்னா இந்த மூக்கு கொஞ்சம் கடிச்சு போமா, இந்த லிப்ஸு கொஞ்சம் கடிச்சு போமா, இந்த கண்ணு அப்படியே சாப்பிட்ருவோமா, அப்புறம் கயிறு எல்லாமே அப்படி இருக்கா. ஆனால் இதுக்குள்ளே இருக்க இந்த மனசு அது மட்டும் சரியான கல். எவ்வளோ கெஞ்சினாலும் கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேன். அப்படியா? எவ்வளோ நல்லா கேட்குறேன். உனக்காக வேணாண்டி, எனக்காக. சரி ஓகே, இவ்வளோ மட்டும் பண்ணடா, இது எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஒரு 50% தரலாம்ல? 50% போதுமா? போதும். 50% தந்தால் போதும் உனக்கு? 50 தான் கேட்குறேன். நான் 50 ஓகே சொன்னேன், நீ அதை கொஞ்சம் 100 இல்லை 200 கொண்டு போயிடுவேன். அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீ ரொம்ப நல்ல பையன். வேணா நீ கொடுத்து பாரு, அப்போ தெரியும். தெரியும். உனக்கும் ஒன்றும் இல்லை. என்ன இப்படி இருக்கா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னமோ சொல்கிறாங்க தெரியுமா? கேட்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க பேசும்போது அப்படியே கண்ண முன்னாடி வருடி. கொஞ்சம் அது போட்டால் வெட்டுருவோமா, கொஞ்சம் டாப்பு கழிக்கலாமா, கொஞ்சம் ஒஸ்காட்டா உள்ள என்ன தான் ஒழிச்சு வச்சுருக்கா, கொஞ்சமாக பார்த்துப்போமா, லைட்டாக டச் பண்ணி லேஸாக கிஸ் பண்ணி என்னெல்லாம் தோணும் தெரியுமா? அண்ணா ஒன்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். சரி ஓகே, கால் பண்ணியாவது பேசலாம், அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். சாப்பிட்டியா, தூங்குனியா, எப்போ எழுந்திரிச்சா, இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் அடி. அவனை வச்சுட்டு காலை நீ நல்லா பேசுகிறேன், எதுவுமே பேசாத மாதிரி ஃப்ராடு. நான் பேசுகிறேன், நான் கேட்குறனால கொஞ்சமாக கலட்டுறேன். நீ என்ன பண்ணுற? நான் எதுவும் பண்ணேன்னு சொல்கிறியா? நீ சொல்கிறதுலாம் ஓகே சொல்கிறேன்டா. ஓகே நீ ஆமாம் ஓகே சொல்வேன், கொஞ்சம் ஓகே சொல்கிறியா ப்ளீஸ்? நோ மூஞ்ச பாரு.
சொல்லுடா. லவ் யூ சீக்கி. லவ் யூ. இப்போல்லாம் உனக்கு எதுவுமே லவ்வே இல்லைல்ல? ஒரு லவ் யூ சொல்ல எப்படி சொல்லிச்சுக்கிறேன்? சிக்கன் டேக் பண்ணிட்டேன். ஏய் என்ன பேசுகிறேன்? லவெல்லாம் கூடிகிட்டே தான் இருக்குது. அமேல குறையுமா? சும்மா சொல்லாதான். லவ் யூ டி. உன்னை யாருக்காவது பிடிக்காம போகுமா? உண்மையில தாண்டி உயிரையே வச்சுருக்கேன். அப்படியே ஐஸ் வைக்காதா. அப்போ என்னோட மொபைல் ரிங் ஆச்சு. கால் பண்ணிட்டானா? உங்கள் அப்பா என்னண்ணா? ஹலோ அப்பா, ஒயின் எங்கம்மா இருக்கா? இன்னும் வீட்டுக்கு வரல? அது ஒயின் சிக்கி திரும்பி பார்த்தா சீக்கிரம் அப்செட்டான ஃபேஸோட தரையை பார்த்துட்டு இருந்தோம். அது வந்துப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகலான்னு சொன்னாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன்ப்பா. ஓ அப்படியா, சரிம்மா. வீட்டுக்கு எப்போ வருவா? வெஞ்சிக்கே பார்த்துட்டே. அது வந்துப்பா இங்கே எப்போ முடியும்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி. நான் நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன்ப்பா. ஒரு 9:30க்குள்ளே. சிக்கி டக்குன்னு திரும்பி வேணும் பார்த்தோம். சரி சரி ஓகேம்மா, பார்த்து வா. சரிப்பா. 9:30க்கா? பார்க்க பாவமாக தெரியுற. அதான் எப்படியா? நீ கேட்டேன் தான் என்னன்னா சொல்லி கிளம்புறேன். அண்ணா ஒரு 20% தான். போதும் நீ 20% கொடுத்தா போதும், மொத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். ஏய் அப்படிலாம் இல்லைடா, வெறும் 20% மட்டும்தான். 20% எப்படி எல்லாம் கரெக்டாக போதுமா? ஜிகே ஜஸ்ட் 20%. ஓகே ஜஸ்ட் 20%. ஸ்ட்ரைட்டாக அதை மட்டும் எடுத்துக்கவா? ஏய் இப்படா அவ்வளோலாம் இல்லை. அப்புறம் நம்மக்கிட்ட இப்போ ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் 20%. 5 minutes வெயிட் பண்ணுறியா? நான் கிட்ட தரேன். நோ 20% அவ்வளோதான். 20% தானே, நான் பார்த்துக்கிறேன். என்னோட நெக்கில் ஒரு ஹேண்ட், என்னோட ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்துட்டு என்னோட லிப்பில் அவள் லிப் வச்சு அவள் லிப்ஸை சக் பண்ண ஆரம்பித்தான். அவனும் சிக்கி கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி அவளும் சிக்கி கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். சிக்கி கடிக்காம கடிக்காதுடா. ஓகேடி கசிட்டு. ஏய் சின்ன அதான் 20% தரேன்னு சொல்லிட்டேன். எங்கே வேணா போகும். அப்போ ஜேகியோட மொபைல் ரிங் ஆச்சு. யாரோ தான் பேசு. தேவையில்லாத குழந்தை இருக்கும். சிக்கி பேசிக்கோ சிக்கி. சிக்கி வேணி கிஸ் பண்ணிட்டேன். அந்த கால் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் ஆன் பண்ணான். டிஜேக்கு எங்கே இருக்க? சொல்டா. என்னது இப்போ கால் பண்ணியிருக்கா? நீ எங்கே இருக்கடா? ஆஃபீஸ்லேருந்து ஆஃப்டர்நூனே கிளம்புனா? வீட்டில் தான் இருக்கேன். என்ன டீ இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா? என்ன நாள்? டீ இன்னைக்கு ஹன்சோகியோட பர்த்டே. மறந்துட்டியா அண்ணா? சிக்கி டக்குன்னு வாங்கி மூவ் பண்ணிவிட்டு அந்த மொபைலை கையில் எடுத்தான். டீ என்ன சொல்கிறான்? இன்னைக்கா? அது எப்படா வாளோட பர்த்டே மறந்துட்டா? டீ என்ன சொல்கிறான்? இன்னைக்கா? டேட்டை பாரு. டீ காலையில் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல. நீ ஆஃப்டர்நூனே கிளம்புன்னு எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? சரி சரி அவங்க அவன் நமக்குலாம் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். நாங்கள் அந்த பார்ட்டி ஹாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். அவன் ஒன்று தான் எங்கன்னு கேட்டான். ஜேகேக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னான். பார்ட்டி ஹாலுக்கு வர சொன்னான். எப்படி நான் மறந்தா? இல்லைடா அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஈஸியாக சொல்லு ஞாபகம் இல்லைன்னு. அவள் பர்த்டேக்கு பெரிய சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன்னு சொன்னான். உன் பர்த்டேக்கு ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன். எல்லாமே மறந்துட்டியா? மறந்துட்டேன்னு சொல்கிறேங்களா? சரி சரி பார்ட்டி எப்போ? அவ்வளோதான், இன்னும் ½ hour நாங்கள் பார்ட்டியால் தான் போயிட்டுருக்கோம். உனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ்டா. இன்னும் ½ hour இருக்குல்ல? சரி ஓகே. சிக்கி காலை கட் பண்ணிட்டு திரும்பும்போது ஜிக்கே முறிச்சு பார்த்துட்டு இருந்தான். அது என்னது தேவைன்னா கால் பண்ணியிருந்தோம். ஏதோ எமர்ஜென்சியா ஆஃபீஸில் இனிமேல் ஜிக்கே முறிச்சிட்டு இருந்தான். அதான் ½ hour வரேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இன்றைக்கி அந்த ஹன்சகியோட பர்த்டேயா?
ஸ்பீக்கரில் பேசிகிட்டு இருந்தா அது ஓ அதான் அந்த எமர்ஜென்சியா? அது கிளம்புங்க சார். நீ கண்டிப்பாக பார்ட்டியில் கலந்துக்கணும்ல. ஓ ஆள் வேற. கிளம்பு. அது அது வந்துடி சர்ப்ரைஸ், பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்க போல. அப்புறம் என்ன, ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் நீ ட்ரீட் கொடுக்க போறியா? அது இல்லை இல்லை வைன், அது வந்து கிளம்பு ஜிக்கி. இன்னொரு வார்த்தை பேசினேன் ஆஃபில் தான். கிளம்பு. அது அவன் ஆள்லாம் இல்லடி, சும்மா ஏதோ தெரியாமல். ஓ ஷீட், நான் எப்படி இதை மறந்தேன் அப்படின்னு சொல்லலை. அப்போ வெறும் க்ரஷ்ன்னு தானே என்கிட்ட சொன்னேன். அதுவும் இப்போலாம் அப்படி பார்க்குறதே இல்லைன்னு சொன்னால. க்ரஷ் இல்லடி, அவள் அப்படியே மறந்துட்டேன்ல, அதான் அப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். கிளம்பு. ரொம்ப இம்பார்ட்டண்டான டே, இதை மிஸ் பண்ணாமா? கிளம்பு. அது என்னது, உனக்கு இப்போ போகணும்ல? இல்லை இல்லை இல்லடி, அதான் உனக்காக நான் என் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு 9:30 வரை உன் கூட இருக்க. என்ன சொல்லணும்? கிளம்பு. இல்லை இல்லடி, நம்ம இன்னொரு நாள். இல்லை இல்லை இன்னைக்கு. நீ போய் பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம். இச்சிச்சி அப்பெல்லாம் இல்லடி, இப்போவே. உன் மனசெல்லாம் ஹன்சோகி கிட்ட இருக்கும், நீ என்கிட்ட. என்னடி கிளம்புன்னு சொன்னேன். ஒயின் கிளம்புடா, போ அவகிட்டே போ. என்னதா போன்னு சொன்னேன் ஜேகே. போ. பையன் ஜேகே புஷ் பண்ணிகிட்டே வந்து டோருக்கு வெளியே தள்ளனா, அப்படி டோர் லாக் பண்ணோம். கதவை துறடி. பையன் இல்லை நான் போகல, அது தேவ் சொன்னதும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு தான் ரியாக்ட் பண்ணேனே தவிர போகணும்னு நினைக்கலடி. இன்னும் ½ அன் ஹவரா? ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலை. அது ப்ளீஸ் டி, கதவை தரேன். அது ஏதோ ஜேகே போயிரு, நான் இருக்க டென்ஷன்ல நீ என் பக்கத்தில் இருந்தா அவ்வளோதான். கதவை தரடி ப்ளீஸ். நம்ம 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 என்ஜாய் பண்ணலாம். என்ன பாட்டிலாம் போகல போன்னு சொன்னேன் ஜேகே. ஜேகே விண்டோ சைடு வந்துட்டேன், விண்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ளீஸ் கதவை தரேன். நான் பாட்டிக்கெலாம் போகவே இல்லை, எனக்கு பாட்டிக்கெலாம் போக வேணாம். கதவை தரேன். எனக்காக நீ பெர்மிஷன் கேட்டிருக்கல, டைம் வேஸ்ட் பண்ண வேணாமே ப்ளீஸ். போயிடுச்சுக்கி, உங்களுக்கு பயங்கர கோவமாக இருக்கேன். இந்த வாட்ச் இதை போட்டுக்கோ, ரொம்ப அழகாக தெரியுவேன். அப்புறம் இந்த பிளேசர் போட்டுக்கோ. அப்புறம் இந்த வேலட் காக்கி ஒன்று அடுத்த ஜன்னல் வழியே வெளியே போட்டுட்டு இருந்தான். ப்ளீஸ் கதவை தரேன். நான் போகலடி, ப்ராமிஸாக நான் போகல. கிளம்பு ஜெக்கி, நானே சொல்கிறேன்ல நீ போ. உன்னால இங்கே இருக்க முடியாது, உன் மனசு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். எதுக்கு நீயும் மனசு கூடயே போயிறேன். புயன் கதவை தருவேன், நான் தான் சொல்கிறேன்ல நான் போகல. அப்போ ஜெக்கியோட மொபைல் ரிங் ஆச்சு. ஜெக்கி இந்த கால் அட்டன் பண்ணான். ஒயின் ஜெக்கி பார்த்து முறைச்சிட்டு இருந்தான். ஜெக்கி ஒயினை பார்த்துட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணோம். டேய் நாங்கள் கிளம்பிட்டோம், அங்கே தான் போயிட்டுருக்கோம், நீ கரெக்ட் டைமுக்கு வந்துடுவல்ல? அது இல்லை இல்லைதையும் நான் வரல. டீ என்ன சொல்கிறேன், வரலையா? ஆமாடா வரல. டேய் அவள் உனக்காக தான் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கா. நீ எப்போ வருவேன்னு 3 தடவை கேட்டா. வாசலே பார்த்துட்ருக்காடா. உன் ஜெக்கி முறைச்சிட்டு இருந்தான். ஜெக்கி முட்டை முழிச்சிட்டே, டே நான் வரல, எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அவள் கேட்டா அவனுக்கு வேற ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்கிறியா? என்ன விளையாடுறியா? ஆளோட பர்த்டேடா. டீ வேறியாண்டா, நான் வரல, அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் வைக்கிறேன், பாய். சிக்கன் என்ன பார்த்துட்டே காலை கட் பண்ணோம். நான் போலடி, அதான் வந்து சொல்லிட்டேன்ல கதவை தரேன். நான் எவ்வளோ பெரிய ஏமாலியாக இருக்கேன்ல. இப்போ அந்த காலை மட்டும் நீ ஸ்பீக்கரில் போடாமல் இருந்தேன்னா, நீ எமர்ஜென்சின்னு சொன்னதை நம்பி நான் இங்கேருந்து கிளம்பியிருப்பேன்ல. என்னை ஈஸியாக வெளியே அனுப்பிட்டு நீ ஜாலியாக போய் உன் க்ரஷோட உன் ஆளோட அப்படி தானே தேங்க்ஸ் சொன்னாங்க. அவன் ஏதோ தெரியாமல் இல்லைடா, அவள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள், நான் தான் தெரியாமல். தேங்க் தான் ஒன்று தெரியும்ல. தெரியும் உன்னோட ஃப்ரெண்டுன்னு. நான் உனக்கு ஃப்ரெண்டு, அந்த ஹன்சோகி உன் ஆள் இல்லை. அது அது சாரி, கதவை திரடி. நீ கதவை தெரியும்,
நான் உனக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன். போயிரு ஜேகே, அப்படியே போயிரு. நான் இருக்க டென்ஷனுக்கு நீ கிட்ட வந்தா. ஏய், என் வீடு தானடி, கதவை தரடி, ஒரு மாதிரி இருக்கு. ஓ சரி ஓகே, நீ உள்ள வா, நான் வெளியே போயிடுறேன். ஓ வீடில்ல ஒயின் டென்ஷனாக அந்த டோர் ஓப்பன் பண்ணான். ஜேகே உள்ள வந்ததுமே ஒயின் வெளியே வந்தான். ஜேகே ஒயின் கையை பிடிச்சி உள்ள இழுத்துட்டு டோர் லாக் பண்ணான். விட்டுடா. ஏய் சாரி 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 தேவன் வந்து பழசெல்லாம் நினச்சிட்டு அவளைக்கு நீ ஆளை நினச்சிட்ருக்கான். அதான் அப்படி பேசிட்டான். நான் போய் அன்சோக்கியம், அதான் எனக்கு நீ இருக்கலடி. விட்டா பொறுக்கி ஜாம் சொன்னதில் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே, எங்க தான் தெரியாமல் சொல்கிறாங்க. ஆனால் நீ அவள் பர்த்டே மறந்துட்டேன்னு அப்படியே துடிக்கிறான். அவள் ஏதோ உனக்கு தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காளாம். அது அப்போது அவள் மேலே அந்த க்ரஷில் ஆஃபீஸ் ஃபுல்லாக என் ஆளுன்னு சொல்லிட்டேன். அது அப்போ சொன்னதுதான். அவள் பர்த்டே மறக்க மாட்டேன், எல்லாரும் கூட்டிகிட்டு வைக்கிறேன்னா அப்போ சொன்னதுதான். பார்த்தல அவள் பர்த்டே நான் மறந்தே போயிட்டேன். சின்ன பிள்ளை நீ தாண்டி இருக்கான். அஞ்சைக்கே முறைச்சிட்டு இருந்தான். நம்படி விட்டு அவன் டென்ஷனாக போய் கவுச்சில் உட்காந்தான். சிக்கி வந்து கவுச்சில் உட்காந்தான். சாரி 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 மறந்துறேன் ப்ளீஸ். அஞ்சுகி என் க்ரஷ், அவ்வளோதான். அது கூட இப்போ இல்லவே இல்லை. என் மனசெல்லாம் நீ தான் இருக்கா. ப்ளீஸ் டி, இப்படி ஒரு ஃபோன் கால் வந்ததே மறந்துறேன் ப்ளீஸ். அதான் அவன் க்ரஷ் நீ சொல்லும்போது நான் சண்டை போட்டிருக்கணும். ஜஸ்ட் க்ரஷ் தானே விட்டு இல்லை என்ன சொல்லணும். ஹே என்னடி க்ரஷ் தானே, அது கூட இப்போ இல்லைன்னு தானே சொல்கிறேன். இல்லாமல் தான் அப்படி துடிச்சியா? அதான் அப்போ ஜேகேக்கு அஞ்சலி கால் பண்ணான். வேறு அட்டன் பண்ணிடாம். ஃபைன், எதுக்கு நம்ம டைமை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணுவோமே. இப்போ நீ அட்டன் பண்ணி பேசுறியா இல்லை? ஜேகே அட்டன் பண்ணிவிட்டு மொபைலை காதுக்கிட்ட கொண்டு போனோம். ஜேகே முழிச்சிட்டு இருந்தான். ஜேகே வேணை பார்த்துட்டு ஸ்பீக்கர் ஆன் பண்ணோம். ஜேகே எங்கே இருக்கா? அதான் சொல்லு. சொல்லிட்டான். என் வீட்டில் தான் இருக்கேன். அதான் ஜேகே, இன்றைக்கி என் பர்த்டே, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, உன்னை பர்சனலாக இன்வைட் பண்ணணும்ல, அதான் கால் பண்ணேன். நீ ஆஃபீஸில் இருப்பேன்னு நினச்சேன். நீ ஆஃபீஸில் இல்லை, அதான் அப்போவே கால் பண்ணேன். உனக்கு ரீச் ஆகலை, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். உங்ககிட்ட சொன்னானா? சொன்னான். நீ பாட்டிக்கு வரல சொல்கிறா. அது அது வந்து நான் வீட்டில். ஓகே, வீட்டில் இருக்க, பாட்டிக்கு வந்துடுவேன்ல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன்னு சொல்லு. அஞ்சகி, அது நான் வீட்டில் என் கேர்ள் ஃப்ரெண்டோடு இருக்கேன். பாட்டி சிக்கி ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை, போதும். இத்தனை ரவுண்ட் தான் போவேன். காலில் தான் இருக்கேன், சிக்கு தொட்டுகிட்டே இருக்கேன், கையிடும். அதான் நைட் வர கூட தானே இருப்பேன். மற்றதான் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போதும் ஜிக்கி, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஜிக்கி திருன்னு முழிச்சிட்டே, என்னடி பேசுகிறேன் சொல்கிறேன்ல, போதும் கையிடு. கையா? ஜிக்கி அவன் கையை பார்த்தா எங்கே இருக்க சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்கா? ஜிக்கி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கியா? ஜிக்கி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? சரி நீ பேசுகிறேன்னா பேசி ட்ரெஸ்ஸாக கொடு. ஜிக்கி, நான் தப்பான டைமில் கால் பண்ணிட்டேன்னா? அது அஞ்சகி, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன். சாரி, என்னால் பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது, சாரி. அப்புறம் என் டக்குனு மொபைலை பிடிங்கி கட் பண்ணோம். என்னடி பேசிகிட்டு இருக்கா? லைன் அவன் இருக்கா? சருக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குன்னு சொல்ல அவ்வளோ தயக்கமாக இருக்கேன். இதுக்கப்புறம் அவள் கால் பண்ணுவாளா? என்னடி பண்ணிகிட்டு இருக்கா? இப்போ என்ன நினச்சிருப்பான்? நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்குன்னு நினச்சிருப்பான். எனக்கு கோவம் வருதா? கோவம் எனக்கு வரணும். கால் பண்ணி பார்ட்டிக்கு பர்சனலாக இன்வைட் பண்ணுறாளா? ஜஸ்ட் ஒன்று வேலை பார்க்குறோம், அதனால சரி ஓகே. அவன் க்ரஷ், உன் க்ரஷ் கூட நீ ஒர்க் பண்ணுற, இதெல்லாம் நான் கண்டுக்காமல் இருந்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் முதல்ல கண்டுக்காமல் இருக்கணும் இல்லை? பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணல, அது தேவோட நம்பர் தானே? ஸ்வீட், தேம் பார்க்க சூப்பராக இருக்காங்க, செம்ம ஹேண்ட்ஸமாக, பண்ணில் பட்டர் ஜாம் தடவுன மாதிரி அப்படியே பார்க்கவே டிம்டிங்காக இருக்காங்கல்ல. என்ன பேசுகிறேன்? பார்த்துருக்கேன், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கான்.
அவன் என் க்ரஷ் தெரியுமா? அவன் கண்ணு இருக்கே, ஐயோ. அப்புறம் அவன் ஹேண்ட்ஸ், அவன் கையை வாயில் வச்சு சிரிக்கும் போது எப்படி இருக்கான் தெரியுமா? எல்லாத்துக்கும் மேலே லிப்ஸு. ஓ, ஏன் லிப்ஸுடா அது? அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுல. ஏய், பார்த்துட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கா? என்ன அவன் லிப்ஸ், அவன் ஹேண்ட்ஸு? அவன் பின்னாடி சுற்றுற அளவுக்கு ஜிம் பின்னாடி கேர்ள்ஸ் சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஓ, உன் பின்னாடி கேர்ள்ஸ் சுற்றிட்டு இருக்காங்களா என்ன? ஃபைன், பூவராக போகிறேன். ஃபஸ்ட்டு முன்னாடி அவனை பற்றி பேசுவதான் எனக்கு அப்படியே. என்ன அப்படியே? அவன் வீட்டை பார்த்தல எப்படி வச்சுருக்கான்? ஆர்ட் ஒர்க்கு, டெக்கர் ஐட்டம், பிளான்ட்டு, ஸ்டாச்சுன்னு. அவன் வீட்டை எவ்வளோ அழகாக வச்சுருக்கான். அதை பார்க்கும்போதே அந்த வீட்டில் அவன் பக்கத்தில் போய் நிற்கணும்னு தோணுது. ஆனால் உன் வீடு பார்க்குற இடம்லாம் பாட்டிலு, கிளாஸு. அப்புறம் என்னடா இதெல்லாம்? ஏய், பேச்சுலர் வீட்னா இப்படி தான். பேசாத, தேவை மாதிரி வருமா? ஜேகே என்ன கோச்சில் புஷ் பண்ணி எனக்கு மேலே வந்தான். ரொம்ப பேசுகிறடி, இதோடு நிறுத்திக்கோ. அக்கையும் தேவம் பற்றி தான் பேசினேன். உனக்கு போகிறேன் மேடம், என்னதான் சொல்லு, தேவை மாதிரி வராதுல்ல? ரொம்ப பேசுகிறான் என்கிட்ட அவனை பற்றி. சும்மா க்ரஷ் கிசன் எவ்வளோ முளைச்சான் அப்படியே நசிக்கிறேன். அதுதான் நானும் சொல்கிறேன், க்ரஷ் கிசன் எவ்வளோ முளைச்சான் ஒன்றும் நினைச்சுக்க மாட்டேன். அவ்வளோ புதுசி வாடி நீ. இல்லை இல்லை, யார் வேணா பார்த்துக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துருவேன். ஹே சாரி, இனிமே அஞ்சலி பற்றி பேசவே மாட்டேன். பேசிதான் பாரு. ஹே, நீ பேசின பேச்சுக்கு இதுக்கப்புறம் அவன் என் பக்கமே திரும்ப மாட்டான். திரும்பட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. சரி சரி, அவளை விட டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. நீ தரேன்னு சொன்ன 20% அதை எடுத்துக்கவா? ஜிகே முறைச்சி பார்த்தா முறைக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கா. சரி ஓகே, ஜிகே ஷர்ட்டை கழட்ட ஆரம்பித்தோம். அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு என்னோட டாப்பை லிஃப்ட் பண்ணான். என் பாடியை பார்த்துட்டேன், என்னோட ஃபேஸை பார்த்தோம். இன்னுமே ஜிகே முறைச்சிட்டு இருந்தான். என்ன இருந்தாலும் நீ ஹன்சோகியை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்கக்கூடாது. பொறுக்கி ஜிம்மியாக இருக்கும்போது உனக்கு ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் விட முடியாது.